வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்கான மெட்டீரியல்ஸ். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான வீடியோ, ரொம்ப சிம்பிள், பிகினர்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நான் பேஸ் வந்து லைட் பிங்க் எடுத்துக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு, கிளாத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டு லாக் பண்ணிடுறேன். தென் பீடை ஆட் பண்ணிவிட்டு பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தோட ஜாயின் பண்ணிடணும். இதே மாதிரி ஃபுல் சாரியும் நம்ம போட்டுடலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் லேயர். 3 செயின் ஒரு பீடு, 3 செயின் ஒரு பீடு, இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம த்ரெட்டை வந்து கிளாத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க. செகண்ட் லேயருக்கு ஜாயின் பண்ணிவிட்டு 3 செயின் போட போகிறோம். தென் கிளஸ்டர் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ட்ரிபிள் க்ரோஷாவில் போட போகிறோம். இதில் வந்து ஒரு பீடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிளஸ்டர் ஸ்டிச் வந்து 3 ஸ்டிச் போட்டு சேர்த்து செய்கிறது தான் கிளஸ்டரு. ஸோ இப்போ வந்து ட்ரிபிள் க்ரோஷாக்கு 2 தடவை மட்டும் நம்ம உள்ளே எடுப்போம். 2 நூல் நம்ம நீடில்லையே வச்சுக்குவோம். திருப்பி இன்னொரு தடவை 2 டைம்ஸ் மட்டும் வெளியே எடுப்போம். ஸோ இப்போ 3 நூலையும் சேர்த்து எடுத்துகிட்டு வர்றது தான் கிளஸ்டர். ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் போட்டது, அடுத்து 2 ட்ரிபிள் க்ரோஷா போட்டதோட இருக்குது. ஸோ இப்போ கிளஸ்டர் முடிஞ்சிருச்சு. இப்போது 5 செயின்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 2வது தடவை கிளஸ்டர் போடணும். கிளஸ்டரில் வந்து 3 தடவை ட்ரிபிள் க்ரோஷா போடுவோம். ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷாவில் 2 தடவை மட்டும் வெளியே எடுத்துட்டு ஒரு நூல் உங்கள் நீடிலே இருக்கட்டும். 2வது ட்ரிபிள் க்ரோஷாவில் பீடு ஒன்று வச்சுட்டு போடலாம். ஸோ கிளஸ்டரில் 3 ட்ரிபிள் க்ரோஷாவில் நடுவில் வர ட்ரிபிள் க்ரோஷாவில் மட்டும் நம்ம பீடு வைக்க போகிறோம். ஸோ ஒரு நூலை வந்து நீடில் அப்படியே வச்சுக்கோங்க. திருப்பி 3rd டைம் வந்து உள்ளே சுற்றி வெளியே எடுத்துகிட்டு 2 டைம்ஸ் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ உங்கள் நீடிலில் வந்து ஏற்கனவே ஒரு நூல் ப்ளஸ் 3 ட்ரிபிள் க்ரோஷாவோட நூல் இருக்கும். டோட்டலாக 4 நூலையும் ஒட்டுக்காக எடுத்துகிட்டு வந்து லாக் போடுறதா நம்ம கிளஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி எல்லா கேப்லேயும் 3 செயின் கேப்லேயும் ஃபுல்லாக போட்டுக்கலாம். 2 தடவை கிளஸ்டர் வர மாதிரி நடுவில் 5 செயின் கேப் இருக்க மாதிரி ஃபுல்லாக கிளஸ்டர் போட்டு ஃபுல் சாரியும் செகண்ட் லேயரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேர்ட் லேயரில் ரொம்ப சிம்பிள், டபுள் க்ரோஷாவும் சிங்கிள் க்ரோஷா மட்டும்தான் போட போகிறோம். 3 பெட்டல் வச்ச மாதிரி போட போகிறோம். எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் செகண்ட் லேயரும் போட்டுட்டேன். 2 கிளஸ்டருக்கு நடுவில் ஒரு 5 செயின் கேப்போட நம்ம போட்டாச்சு. இப்போது வேறு கலர் த்ரெட் எடுத்து நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த 5 செயின் கேப்பில் தான் நம்ம போட போகிறோம். ஒரு சின்ன பூ மாதிரி இந்த மாதிரி தான் போட போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் 3 பெட்டல் வர மாதிரி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு 3 டிசி போட்டிருக்கேன். நடு டிசியில் பீடு வச்சுருக்கேன். அதே தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். சிங்கிள் க்ரோஷா, 3 டிசி, ஒரு சிங்கிள் க்ரோஷா, திருப்பி 3 டிசி, ஒரு சிங்கிள் க்ரோஷா, 3 டிசி, ஒரு சிங்கிள் க்ரோஷா. இவ்வளோ தான் இந்த பூவில் இருக்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. நடுவில் அடுத்த தடவை நம்ம குச்சி கட்டுறதுக்கு கேப் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம அடுத்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு 3 டிசி, அந்த 3 டிசியில் நடுவில் வர டிசியில் வந்து நம்ம பீடு வச்சுக்குவோம். தென் 2வது தடவை போட கேப்பில் வந்து பீடுக்கு அப்புறம் ஒரு 3 செயின் கேப் கொடுக்குறேன் நான் குச்சி கட்டுறதுக்காக. அதுதான் டிஃப்ரென்ஸ். இதில் வேறு ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. 5 செயினில் 3 பெட்டல் வர மாதிரி ஒரு சிங்கிள் க்ரோஷா, 3 டிசி, திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷா. அந்த 3 டிசியில் வந்து நடுவில் ஒரு பீடு மட்டும் வர மாதிரி இருக்கும். இதே மாதிரி 3 இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பெட்டல் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். உங்களுக்கு குச்சி கட்டணும் அப்படின்னா மிடில் போடுற பெட்டலில் வந்து பீடு வச்சதுக்கப்புறம் 3 செயின் போட்டுட்டு திருப்பி டிசி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சிடலாம். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி அழகாக குட்டியாக பெட்டல்ஸ் கிடைக்கும். நான் இந்த செயின் போடுறதுக்காக 3 செயின் போட்டிருக்கேன் குச்சி கட்டுறதுக்காக. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சிடலாம். வெறும் டிசி சிங்கிள் க்ரோஷா தான் போடுறோம், வேறு எதுவுமே இல்லை. குச்சி கட்டுற இடம் வேணும் அப்படின்றதுக்காக இந்த நான் கேப் கொடுத்துருக்கேன், ஒரு 3 செயின் கேப் வேண்டாம், நான் வந்து டோட்டலாக ஃபுல்லாக குச்சிவே இல்லாமல் வெறும் பார்டர் மட்டும் போடுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து குச்சி கட்டுறதுக்கு கேப் கொடுக்க வேண்டாம். அப்படியே இதே மாதிரி ஃபுல் பெட்டல்ஸ் நம்ம சாரியில் போட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸி. ஒரு சிங்கிள் க்ரோஷா, 3 டிசிக்கு நடுவில் ஒரு பீடு, அவ்வளோதான் இந்த டிசைன். திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷா. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முடிச்சுட்டு சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி வரும். கீழே வந்து நம்ம கிளஸ்டர் ஸ்டிச்சில் பீடு வச்சுருக்கோம், மேலேயும் பீடு வச்சுருக்கோம். சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ இதை வந்து குச்சி கட்டிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ குச்சி கட்டியாச்சு. 2 கலர் லைட் பிங்க், கொஞ்சம் டார்க் கலர் பிங்க் கொடுத்துருக்கேன் நான், ஒரு ஷேட் ஜாஸ்தி. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.